ஹலோ கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆன். இன்னைக்கு நம்ம டூம் ரைடர் கிங்கோட எபிசோட் 26 தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிரலாம். எடுத்த உடனே ஐரின் புள்ளைய டர்க்கில ஒரு ரெஸ்டாரண்ட்ல காட்டுறாங்க. எல்லாருமே தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அந்த ரிலிக்கு எடுக்கிறதுக்காக. இவ மட்டும் சாப்பாடு வாங்குறதுக்காக வந்திருக்கா. சாப்பாடு வாங்கினவ அங்க இருக்கிறவங்கள பார்த்து உங்களுக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா மிஸ் ஃபார்ச்சுனால இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் ஆகணும்னு தெரியல, அதான் கேட்கா. அதுக்கு அவங்களும் எதுக்கு இவ இந்த மாதிரி ஒரு விசித்திரமான கேள்வியை கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு, அப்படியெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டவ சந்தோஷமா சாப்பாடை வாங்கிக்கிட்டு கார்ல இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுத்து, மிஸ்டர் ஜூஹியான் ஷூ, நீங்க கொடுத்த ட்ரைனிங் வீண் போகலன்னு நினைக்கிறேன். இப்ப என்னால இந்த ரிலிக்கு ஓரளவு கட்டுப்படுத்த முடியுது. நான் சாப்பாடு வாங்க போன இடத்துல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல அப்படின்னு அவ சந்தோஷமா சொல்ல, அடுத்த செகண்டே காருக்கு வெளியே இருந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறவங்களோட கதற சவுண்ட் பயங்கரமா கேக்குது. பாவம் புள்ள அழுக ஆரம்பிச்சிருந்தா. பட் நம்ம ஹீரோவை கொஞ்சம் சமாதானப்படுத்தி, உண்மையை சொல்லணும்னா முன்னாடி இருந்ததுக்கு இப்ப நீ எவ்வளவோ பரவாயில்ல, அஃபினிட்டி லெசன்ஸ் இதுக்கு மேல ஸ்டாப் பண்ணிட்டு டாமினேஷன் மேல ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அதை கேட்ட ஜெகாயோ அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குது, இப்போதைக்கு அவ பேசிக் அஃபினிட்டியவே பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்றான். பட் நம்ம ஹீரோ அதுக்கு, நான் முன்னாடி அவள் அஃபினிட்டியை பயன்படுத்த சொன்னதுக்கான காரணம் அவகிட்ட இருக்கிற ரிலிக் பாராசிட்டிக் டைப், அப்புறம் அவளோட உடம்பு அதிகமா கஷ்டப்படுத்த வேணாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அந்த காரணங்கள் இல்லாம இருந்துருந்துச்சுன்னா அஃபினிட்டியை நான் அவளுக்கு கத்து கொடுத்துருக்கவே மாட்டேன், அது ஒரு குப்பை, புரிஞ்சா அப்படின்னு கேட்க ஐரினும் புரிஞ்சுன்னு சொல்றா. இடையில இருக்கிற ஜெகாயோ குப்பையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கா. இப்ப அப்படியே சீன் கட்டுக்குது. நம்ம ஹீரோ, ஜெகாயோ அப்புறம் ஐரின் புள்ள இருக்கிற எல்லாரும் ஐரினோட தொடர்புல இருக்கிற இன்னொரு ரிலிக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டர்க்கிக்கு வந்திருக்காங்க. சோ அந்த டூம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு போய் பாக்காங்க. பட் பார்த்தவங்களுக்கு ஒரே ஷாக்கு, ஏன்னா அந்த இடத்துல இன்னும் டூம் இருக்குது. இந்த டூம்ல இருக்கிற ரிலிக் ஐரின் புள்ளையோட அட்டாச் ஆயிருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த இடத்துல இருக்கிற டூம் மறைஞ்சு போயிருக்கணும். பட் அந்த டூம்ல பாதி இடம் மட்டும் காணாம போயிருக்கு. அப்புறம் அந்த இடத்துல அமெரிக்காவை சேர்ந்த சோல்ஜர்ஸ் அப்புறம் டர்க்கியை சேர்ந்த சோல்ஜர்ஸ் ரெண்டு பேருமே கூட்டு சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிற சோல்ஜர்ஸை பார்த்துட்டு ஜெகாயோ நம்மளால உள்ள போக முடியாது அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ, நீ கரெக்டா தான் சொல்ற, நம்மளால ஸ்ட்ரைட்டா நடந்து போய் உள்ள போக முடியாது, ஆனா உள்ள போறதுக்கு வேற ஒரு வழி இருக்குது. ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன், நான் ஒன்னு எக்ஸ்குவேட்டர் கிடையாது, நான் ஒரு டூம் ரைடர். ஒரு டூம் ரைடரால என்ன பண்ண முடியும்னு கவனமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் இருக்கிற எல்லாத்தையும் டூமுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பாத்ரூமுக்கு கூட்டு வந்திருக்கான். இங்க ஏன்பா கூட்டு வந்த அப்படின்னு ஜெகாயோ கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, பொதுவாவே டூமை சுத்தி ரிலிக் ஆராஸ் இருந்துகிட்டே இருக்கும், அதனாலேயே டூமை நம்மளால உடைச்சு ஓபன் பண்ண முடியாது, ஆனா அதுக்குன்னு சில வீக் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ரிலிக்கு கையில எடுக்கிறான். நம்ம கிட்ட எக்ஸ்ப்ளோசிவ் ரிலிக் எல்லாம் இருக்கா என்ன அப்படின்னு ஜெகாயோ கேட்க, இல்ல இந்த ரிலிக்கு நம்ம வெடிக்க வைக்க போறோம், இது ஒன்னும் எக்ஸ்ப்ளோசிவ் ரிலிக் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றான். இந்த ரிலிக் அந்த அமெரிக்கன் சின்ன பொண்ணு கிட்ட இருந்து எடுத்திருப்பான், இது ஒரு டி ரேங்க் ரிலிக், இது ஒன்னும் எக்ஸ்ப்ளோசிவ் ரிலிக் எல்லாம் கிடையாது, பட் இதை வெடிக்க வைக்கல, கண்டிப்பா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டூம் ரைடரோட பேசிக் ஸ்கில்லான டூம் எக்ஸ்குவேஷன் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். இதை பயன்படுத்துறது மூலியமா 20% எக்ஸ்ப்ளோசிவ் டேமேஜ் அதிகப்படுத்த முடியும். இப்ப தலைவன் இருக்கிற எல்லாத்தையும் காதை பொத்திக்க சொல்லிட்டு அந்த ரிலிக்க வெடிக்க வைக்கிறான். அந்த சத்தத்தை வெளியே இருந்த சோல்ஜர்ஸும் கவனிக்கிறாங்க. இப்ப அந்த வெடிச்ச இடத்துல ஒரு ஹோல் உருவாயிருக்கு அந்த டூமுக்குள்ள போறதுக்காக. அதை பயன்படுத்தி அந்த 3 பேர் அந்த ஓட்டை வெளியே போக, ஜெகாயோ எனக்கு சோல்ஜர்ஸ் வர்ற சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்றான். முன்னாடி பார்த்தா அந்த ஓட்டை பாதியிலேயே ஸ்டாப் ஆயிருக்குது. இன்னும் சில ரிலீக்ஸை வெடிக்க வைக்கணும் போலே அப்படின்னு நம்ம ஹீரோ சில ரிலீக்ஸை கையில எடுக்கிறான். அப்படி அங்க வெடிக்க வைக்கிற சவுண்ட் வெளியே இருந்த சோல்ஜர்ஸுக்கு கிளியராவே கேக்குது. யார் இதை பண்றா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்காங்க. அப்படியே 3 பேரை பார்த்தா அவங்க எப்படியோ டூமுக்குள்ள வந்துருந்தாங்க. ஜெகாயோ ஆச்சரியப்படுறான், நம்ம எப்படி டூமுக்குள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ, நான் உன்ட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீ என்னை நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க, நான் கொஞ்சம் இன்டெல்ஸை கேதர் பண்ணிட்டு வந்துருது அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்களுக்கு அந்த இடத்துல தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்கு. சோ நம்ம ஹீரோ கூடயே வராங்க. இப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்கிற டூம் கிளிப்ஸை போய் படிச்சு பாக்குறான். ஐரின் புள்ள எதையாச்சும் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா இந்த டூம் ஹேண்ட் ஆஃப் மைட்டிஸ் ரிலிக்கோடது, அதை வச்சு பார்க்கும்போது உன்னோட ரிலிக்கும் அந்த ரிலிக் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஜெகாயோ, நீ மைட்டிசன் தானே மீன் பண்ண, அந்த கிங் எதை தொட்டாலும் கோல்டா மாத்தக்கூடிய பவர் அவருக்கு கிடைச்சிருக்கும்ல, ஆனா அந்த ரிலிக்குக்கும் இந்த ரிலிக்குக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, ஐரினோட ரிலிக் மிஸ்ஃபார்ச்சனை கொடுக்கக்கூடியது, அதை எப்படி இதோட ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கான். அதுக்கு நம்ம ஹீரோ, அந்த கதையை நீ முழுசா கேட்கலன்னு நினைக்கிறேன், எதை தொட்டாலும் தங்கமா மாத்தக்கூடிய கைகள் ஸ்டோரியோட கடைசியில அவனுக்கே சாபமா மாறிடும். இது ஒரு கிரீக் மித்தாலஜி ஸ்டோரி. டைனசிஸ்ங்கிற பேர்ல காட் ஆஃப் ஒயின்ங்கிற ஒரு கடவுள் இருந்தாரு. அவரு கிங் மைட்டஸ்க்கு ஒரு ஆசையை நிறைவேற்றதா சொன்னாரு. அதுக்கு மைட்டஸ், நான் எதை தொட்டாலும் கோல்டா மாறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டான். டைனசிஸ்க்கு அது ஒரு பைத்தியக்கார ஆசையா தெரிஞ்சாலும் அதை அவர் நிறைவேற்றினாரு. அந்த வரத்தை அடைஞ்ச மைட்டஸ் ஆரம்பத்துல சந்தோஷப்பட்டாலும் கொஞ்ச நேரத்திலேயே அது ஒரு சாபங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டான். அவன் எதை தொட்டாலும் கோல்டா மாறும், சாப்பாடு தண்ணி மனுஷங்க யாரா இருந்தாலும் சரி. இதனாலேயே சாப்பாடு தண்ணி இல்லாம அவன் சாகுற நிலைமைக்கு போகல. கடவுள் டைனசிஸ் கிட்ட இந்த ஆசையை திரும்ப எடுத்துக்க சொன்னான். அதனால அவர் அதுக்கான சொல்யூஷனை சொன்னாரு. பேக்டலஸ் ரிவர்ல அவன் குளிச்சானா அவன் கையால எதை தொட்டாலும் கோல்டா மாறுற அந்த பவர் அவனை விட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி, அதை யோசிச்சு பார்த்த நம்ம ஹீரோ, கரெக்ட், பேக்டலஸ் ரிவர். இப்ப நான் ஹேண்ட் ஆஃப் மைட்டஸ் டூம்ல இருக்கேனா இந்த இடத்துல தான் அந்த பேக்டலஸ் ரிவர் இருக்கணும்
இருக்கணும். அது மூலியமா ஐரினோட ஆர்டிஃபெக்ட் அவளை விட்டு பிரிச்சு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி மட்டும் அதை பிரிச்சு எடுக்க முடிஞ்சிருச்சுன்னா நான் அதோட ஓனர்ஷிப்பை கிளைம் பண்ணிடுவேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்த நம்ம ஹீரோ ஐரின் கிட்ட நான் பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அது என்ன விஷயம்னு சொல்ல வர்றதுக்குள்ளே நம்ம ஹீரோஸோ சுட ஆரம்பிக்காங்க. சோ அவங்க கிட்ட இருந்து எஸ் ஆக ஜஹாயோ எப்படி இவங்க டூமுக்குள்ள கன்னை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கான். நம்ம ஹீரோ டூமை நம்ம டேமேஜ் பண்ணதால இருக்கலாம், எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்றான். அப்படியே பின்னாடி திரும்பி ஐரின் உனக்கு ஒன்னும் ஆகலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. பட் அவ கண்ணுல பயம் தெரியுது. அதை கவனிச்சு நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்கேல அப்படியே ஸ்டாப் பண்றான். மிச்ச ரெண்டு பேரும் எதுக்காக ஸ்டாப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்க போங்க, நான் முடிக்க வேண்டியதை முடிச்சிட்டு வரேன், ஓடி போறது என்னோட ஸ்டைல் இல்ல அப்படின்னு கட்டானவ கையில எடுக்கான். அப்படியே சீன் கட்டாயி கீரா கிளார்க் இருக்கிற இடத்துக்கு போகுது. அவ கடுப்பாக்கிட்டு இருக்கா. என்ன மேட்டர்னா நம்ம ஹீரோஸ் டூம்ல ஓட்ட போட்டு டூமுக்குள்ள போயிருப்பாங்களா டர்க்கில, அந்த விஷயத்த ஒரு பொண்ணு வந்து சொல்லி டர்க்கில இருக்கிறவங்க ஹெல்ப்புக்காக ஆளை கேக்குறாங்க அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட கீரா கிளார்க் எதுக்காக அவங்களுக்கு ஆளு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அந்த பொண்ணு அடையாளம் தெரியாத ரெண்டு ஆம்பளைங்க ஒரு பொண்ணு 3 பேருமே டூமை வெடிக்க வச்சு டூமுக்குள்ள போயிருக்காங்க அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட கீரா கிளார்க்கு முதல்ல அது யாருன்னு தெரியலனாலும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் அந்த வேலையை பார்த்திருக்கான்னு சொல்லி கடுப்பாகிறா. அப்படியே சீன் கட்டாயி நம்ம ஹீரோ கிட்ட வந்தா பையன் அந்த கட்டானா ரிலிக்கோட பவர்ஸ் அன்லீஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த ஜஹாயோ பாஸ் என்னதான் நீங்க ரிலிக்கே யூஸ் பண்ணாலும் ஸ்வாட் எப்படி கன்னை பீட் பண்ணும், பேசாம வாங்க நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோ அதை காதலிய அவங்க நம்ம ஹீரோவை சுட ஆரம்பிக்காங்க. பையன் டைரக்டா புல்லட் வர்ற திசையை நோக்கியே ஓட ஆரம்பிக்கான். இப்ப அவன் வச்சிருக்க ஸ்வாடோட பேரு சேலாஸ் ஃபிளவர் நைட். இந்த ரிலிக்கால நம்ம ஹீரோட ஸ்பீடை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ண முடியும். சோ பையன் அவங்கள தாண்டி ஓட ஆரம்பிக்கான். அவங்களும் நம்ம ஹீரோ டாப்ல தான் மாட்டி விட போறான்ற விஷயமே தெரியாம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்காங்க. கரெக்டா ட்ராப் ரூமுக்குள்ள வந்ததும் நம்ம ஹீரோ சேஃபான பிளேஸ்ல போய் நின்னுக்கிறான். சரண்டர் ஆகு அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து அவங்க சொல்ல கரெக்டா அந்த நேரம் ட்ராப் ஆக்டிவேட் பண்ற பிரஷர் பிளேட்டை ஒருத்தன் மிதிக்க அந்த இடத்துல பயங்கரமான ஒரு வெளிச்சம் அடிக்குது. அது அந்த மனுஷனோட உடம்பையே கோல்டா மாத்துது. அதை பார்த்த ஷாக்ல இருக்கிற எல்லாரும் நின்னுகிட்டு இருக்க நம்ம ஹீரோ இதுதான் கேப்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் வெட்டி போட்டுருதான். அதுக்கப்புறம் ஐரின் ஜஹாயா இருக்கிற இடத்துக்கு வர ஐரின் நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகாததை பார்த்து சந்தோஷப்படுறா. நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இப்ப போய் பேக்டர்லஸ் ரிவரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்படியே சீன் கட் ஆகுது. எல்லாரும் அந்த ரிவர் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துருந்தாங்க. ஜஹாயோக்கு ஆச்சரியம், அண்டர் கிரவுண்ட்ல இப்படி ஒரு ரிவரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறான். நம்ம ஹீரோ ஐரின் கிட்ட சரி இந்த ரிவர்ல போய் குளி அப்படின்னு சொல்றான். குளிக்கணுமா எதுக்கு அப்படின்னு அவ கேட்க நம்ம ஹீரோ அந்த கதையை எடுத்து சொல்றான். இதுதான் பேக்டர்லஸ் ரிவர். கோல்டன் ஹேண்டோட கியூர்ஸே அதால போக்க முடிஞ்சுன்னா உன்னோட மிஸ்ஃபார்ச்சூனும் இதால போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தண்ணில கைய வச்சு இது ஒண்ணு ட்ராப் இல்ல அப்படின்னு சொல்றான். அவளும் புரிஞ்சுன்னு சொல்லிட்டு அவளும் அவ ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு போய் குளிச்சுக்கிட்டு இருக்கா. அதை போய் நம்ம ஹீரோ எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜஹாயோ அவசியம் அவளை இப்படி எட்டி பார்க்க போறீங்களா பாஸ் அப்படின்னு கேட்க நான் அந்த எண்ணத்துக்காக எட்டி பார்க்கல, அவளுக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு தான் எட்டி பார்க்கறேன் அப்படின்னு சொல்றான். பட் நீங்க தான் அந்த இடத்துல எந்த ஒரு ட்ராப் இல்லைன்னு சொன்னீங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு அவன் கேட்க நான் ட்ராப்பை பத்தி பேசல, சப்போஸ் அவ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேங்க்ரப்ட் ரிலீக் வெளியே வந்து விழுந்துச்சுன்னா அது ரொம்ப கோவத்துல இருக்கும், அதால அவளுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் பாக்க அப்படின்னு சொல்ல ஐரினை காட்டுறாங்க. அவ தண்ணியை எடுத்து உடம்புல ஊத்தி இது உண்மையிலேயே ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பல திடீர்னு அந்த லேக்குள்ள இருந்து ஒரு பர்பிள் கலர் ஆரா வெளியே வர ஆரம்பிக்கி. அந்த கோல்டு ஹேண்ட் ரிலீக் என்னோட இன்னொரு பாதி இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கத்துது. அதை கவனிச்சு நம்ம ஹீரோ இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு ஐரின் கிட்ட ஓடியாராம். சிஸ்டம் நம்ம ஹீரோ கிட்ட லேக்குள்ள மறைஞ்சிருந்த ரிலீக் முழுத்திருச்சு. கோல்டன் ரிவர் ரிலீக் ஒரு மாதிரியான ஆராவை வெளியேற்றுது. அதிகப்படியான அதிர்ஷ்டம் அந்த தண்ணிக்குள்ள இருந்து வெளியேறுது. ஆனா அதிர்ஷ்டமே ரொம்ப அதிகமாகல, அதுவே ஆபத்தா முடிஞ்சிரும் அப்படின்னு சிஸ்டம் சொல்ல எனக்கு புரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேக்கு கிட்ட ஓடியாந்து ஐரின் அந்த தண்ணியை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி கத்துறான். அவ என்னோட உடம்பு அசைக்க முடியல அப்படின்னு சொல்றா. அப்ப அவ உடம்பு கோல்டா மாற ஆரம்பிக்குது. அதை பார்த்த நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ள குதிச்சு அவளை காப்பாத்துறதுக்காக போகல. எல்லா விஷயமும் கரெக்டா தானே நடந்துச்சு, எந்த இடத்துல தப்பு நடந்துச்சு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான். அப்பதான் பையனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த டூம் கிளிப்ஸ்ல ஒரு ரிலீக் தண்ணி கடியில தூங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி போட்டிருக்கும். அண்ட் இந்த ரிலீக் பேசினதை வச்சு பார்க்கும்போது இந்த டூம்ல இருக்கிற ரிலீக் ஒன்னு ஐரினோட அட்டாச் ஆகி இல்ல, இந்த இடத்துல இருக்கிறது இன்னொரு ரிலீக். டிராப் டூம் எல்லாம் டிசப்பேர் ஆகாததை வச்சு நான் கண்டுபிடிச்சிருந்திருக்கணும். அப்படியே யோசிச்சுக்கிட்டே போனவன் ஐரின் கிட்ட வந்துருதான். கவலைப்படாத நான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அவளோட உடம்பு முக்காவாசி கோல்டா மாறிடுது. நம்ம ஹீரோ வந்ததை பார்த்து அந்த ரிலீக் நீ ஏன் இந்த இடத்துக்கு வர, என்னோட பிரதரை நான் திரும்ப எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி கத்துது. அப்பெல்லாம் நம்ம ஹீரோவும் ஐரினை தொட்டுக்கிட்டு தானே இருப்பான். அவனோட உடம்புமே கோல்டா மாற ஆரம்பிக்குது. அதை பார்த்து ஐரின் இப்படியே தொட்டுக்கிட்டு இருந்தா நீயும் கோல்டா மாறிடுவா அப்படின்னு சொல்றா. அப்படியே ரெண்டு பேரும் மூழ்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரிலீக் நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு சொன்னதுதான், அவளை ஒழுங்கா விட்டுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு, அவளை மட்டும் தான் நான் கொல்லணும், அவளை கொன்னதுக்கு அப்புறம் என்னோட பிரதரை நான் திரும்பி எடுத்துப்பேன், இதுதான் என்னோட வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாள், என்னோட உடம்புல பாதியா இருந்த என்னோட பிரதரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அது சந்தோஷமா பேச அதை கேட்டு நம்ம ஹீரோ ஐரின் கிட்ட நான் என்ன மேட்டர்னு கண்டுபிடிச்சிட்டேன், அது பிரதரு அப்புறம் என்னோட பாதி, இப்படி எல்லாம் பேசுறத வச்சு பார்க்கும்போது நான் நினைக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மைட்டஸ் ரிலீக் ரெண்டு பாதியா ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஒன்னு கோல்டன் ஹேண்ட், இன்னொன்னு பேங்க்ரிப்ட் ஹேண்ட். அந்த பேங்க்ரிப்ட் ஹேண்ட் தான் உன் உடம்புக்குள்ள இருக்கு ஐரின் அப்படின்னு சொல்ல இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோ கண்டினியூ பண்ற இப்போ அந்த கோல்டன் ஹேண்ட் ஒன்னைய கொன்னு அந்த பேங்க்ரிப்ட் ஹேண்டை திரும்ப எடுத்துக்க பாக்குது. அதை பண்றதுக்கு அவனை அனுமதிக்க கூடாது. அதுக்கு நீ உன்னோட டாமினேஷனை பயன்படுத்தி அந்த கோல்டு ஹேண்டை உன்னோட தான் மாத்தணும். ஞாபகம் வச்சுக்கோ, அஃபினிட்டியை பத்தி யோசிச்சு கூட பார்க்காத. நம்ம ரெண்டு பேரோட டாமினேஷனை பயன்படுத்தணும்னா கண்டிப்பா அந்த கோல்டு ஹேண்ட் உனக்கு அடிபணிஞ்சுதான் ஆகணும். நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், உன்னால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அவளும் ட்ரை பண்றா. இவ்வளவு நேரம் திமிரா பேசிக்கிட்டு இருந்த அந்த கோல்டு
கோல்டு ஹேண்டே கதற ஆரம்பிக்குது. என்கிட்ட சரண்டர் ஆகு ரிலீக் அப்படின்னு ஐரின் கத்த, அதை பார்த்த நம்ம ஹீரோ நல்லாவே பண்ற, எனக்கு ஒரு எக்ஸலண்டான ஸ்டூடெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்கா. அவ மறுபடியும் சரண்டர் ஆகுன்னு கத்துனதும் அந்த இடத்துல இருந்த தண்ணி உள்வாங்கி ஒரு மாதிரி மின்னுது. கோல்டா மாறிக்கிட்டு இருந்த ஐரினோட உடம்பும் நார்மலா மாறுது. என்னோட உடம்பு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துருச்சு, என்னோட டேட்டூவுமே வித்தியாசமா மாறி இருக்கு அப்படின்னு அவ சொல்ல, அப்படின்னா கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு அவ கேட்க, நம்ம ஹீரோ இப்ப அந்த கோல்டு ஹேண்டும் சரி அந்த பேங்க்ரிப்ட் ஹேண்டும் சரி ரெண்டுமே உடம்புக்குள்ளதான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பேங்க்ரிப்ட் ஹேண்ட் மட்டும் தான் இருந்துச்சு, அதனாலதான் பவரை பேலன்ஸ் பண்ண முடியாம சுத்தி இருக்கவங்களுக்கு மிஸ்ஃபார்ச்சூன் அந்த ரிலீக் கொடுத்துச்சு. ஆனா இப்போ அது ரெண்டும் ஒன்னானதுனால இதுக்கு மேல நீ கவலையே பட வேண்டாம், அந்த ரிலீக்கோட பவரை நீ ஈஸியாவே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அதை கேட்ட சந்தோஷத்துல ஐரின் புள்ள நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி ரொம்ப நன்றி உருண்டுகிட்டு இருக்கா. ஏமா பொறுமையா இருமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னாலும் கேட்க மாட்டுக்கா. அப்படியே சீன் கட் ஆகுது. இப்ப அந்த கீரா கிளார்க்க காட்டுறாங்க. உள்ள போன சோல்ஜர்ஸ்க்குலாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, முன்னாடி இருந்த சோல்ஜர் தெரியல மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுல கடுப்பானவ, உங்களை வச்சுக்கிட்டு ஒரு ஊர்கா கூட போட முடியாது, இதுக்கு மேல சோல்ஜர்ஸ் உள்ள அனுப்பாதீங்க, இது கண்டிப்பா அந்த பைத்தியக்காரங்க தான், நான் இதை பாத்துக்கிறேன், அவங்கள அந்த டூம்லயே சமாதி கட்டுறேன் அப்படின்னு அவ சொல்ல, ஆனா மேடம் உங்க ரிலிக்க நீங்க பயன்படுத்தினீங்கன்னா மொத்த டூமுமே அழிஞ்சு போயிரும் அப்படின்னு அந்த சோல்ஜர் சொல்ல, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்லன்றதா. அப்படியே சீன் கட் ஆகுது. டூமுக்குள்ள நம்ம ஹீரோஸா காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வேலை முடிஞ்சு இதுக்கு மேல இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் கூட்டு போறா. அப்பெல்லாம் டமால்னு டூம் மேல ஏதோ பாம்பு வெடித்த மணிக்கு சத்தம் கேக்குது. அது என்ன மேட்டர்னு சிஸ்டம் சொல்லுது. காடஸ் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் கோவத்தோட இந்த டூமை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற எல்லா டூமோட என்ட்ரன்ஸையுமே அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபியர் காடஸோட கர்ஸ் டூம் மொத்தமும் பரவ ஆரம்பிக்குது அப்படின்னு அதுல போட்டிருக்க. ஜஹாயே என்ன நடக்குது இங்க, இந்த டூமே கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பதறான். நம்ம ஹீரோ இதை அந்த கீரா தான் பண்றா அப்படின்னு சொல்றான். அவள ஆனா அவகிட்ட இருந்த எல்லா ரிலீக்கையும் தான் நம்ம அழிச்சிட்டோமே, அப்புறம் எப்படி அவ பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல நம்ம அவளோட மேப் ரிலீக்கை மட்டும் தான் அழிச்சோம், அந்த மேப் ரிலீக்கை பயன்படுத்துறது மூலியமா அவளால அவளோட ரிலீக்ஸை இன்னும் எஃபிஷியன்ட்டா பயன்படுத்த முடியும். பட் இப்ப அவகிட்ட அந்த மேப் ரிலீக் கிடையாது. இப்ப நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிக்காங்க, ஹீராக்கு கிங் ஆஃப் வார்ங்கிற டைட்டில் கிடைச்சதுக்கான காரணமே அவகிட்ட செக்மெண்ட் ரிலீக் இருந்துச்சு. அது எஜிப்தியன் மித்தாலஜி காடஸ் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷனோடது. அது ஒரு காட்டே ரிலீக்கா இருந்தாலும் அதோட பர்ஃபார்மன்ஸ் காட்டே இருக்கும் மேல இருக்கும். டார்கெட் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி அவளால இருக்கிற இடத்துல இருந்து அவங்களை அட்டாக் பண்ண முடியும். இந்த ஒரு காரணத்தினால தான் எக்கச்சக்கமான மேப் ரிலீக்ஸ் அவ கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சா. அது மூலியமா டார்கெட்டோட லொகேஷனை மார்க் பண்ணி ஒரு பெரிய அட்டாக் அந்த இடத்துல பயன்படுத்த முடியும். இப்ப இங்க என்ன நடக்குதோ அதே மாதிரி டூமுக்குள்ள பார்த்தா பல பாறாங்கல்ல நம்ம ஹீரோஸ் மேல உடஞ்சு உள்ள பாக்குது. ஜஹாயோ நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ முட்டாள் மணிக்கு பேசாத, நீ ஒன்னும் சாகல அப்படின்னு சொல்றான். என்ன பண்ணிருப்பான், அந்த உளவந்த பாறையை தடுக்கிறதுக்காக கோட் ஆஃப் ஹமுராபி யூஸ் பண்ணிருப்பான். அதை யூஸ் பண்ண ஒரு பெரிய சலை வரும்ல, அந்த சலை வந்து அந்த பாறையை விழ விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த மேட்டரை நம்ம ஹீரோ இவங்க கிட்ட சொன்னதுதான் கொஞ்சமாச்சு ஜஹாயோக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா ஐரின் புள்ள இப்படியே இது கண்டினியூ ஆச்சுன்னா ஆக்சிஜன் இல்லாம நம்ம செத்து போயிரும் அப்படின்னு சொல்றா. ஜஹாயோ அவ சொல்றதும் கரெக்ட் தான், டக்குனு இந்த இடத்த விட்டு வெளியே போயாகணும் அப்படின்னு அந்த பாறையை நகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நீ பண்றதெல்லாம் ஒர்க் ஆக போறது இல்ல, பட் இந்த இடத்த விட்டு வெளியே போறதுக்கு வழி இருக்கு, நம்மளே இந்த டூமை ஓட்ட போட்டு தான் உள்ளாக்க வந்தோம், சோ அதே மெத்தட பயன்படுத்தி நம்மளால வெளியவும் போக முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஜஹாயோ ஏற்கனவே நம்ம கிட்ட இருந்த யூஸ்லெஸ்ஸான ரிலீக் எல்லாத்தையும் நம்ம வெடிக்க வச்சுட்டோம், இப்ப நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ரிலீக்குமே முக்கியமானது, சோ உண்மையிலே இதை நீ பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமா ரிலீக் போச்சுன்னா ஈஸியா இன்னொரு ரிலீக்கை கண்டுபிடிச்சிக்கலாம், சோ உயிரோட இந்த இடத்த விட்டு போகணும்னா ரிலீக்கை வெடிக்க வைக்கிறதுல தப்பு இல்ல, அண்ட் அதை வெடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் சாப்டருக்கு முன்னாடி டூம் ரீஸ்டோர்னு ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கும்ல, அதை பத்தி யோசிச்சு பார்க்க, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கில் கிடைக்கல, ஒரு டூம்ல இருக்கிற ரிலீக்கை நம்ம எடுத்ததும் அந்த டூம் கொலாப்ஸ் ஆகி விழுந்துரும், அதுக்கப்புறம் அந்த டூமை ரீஸ்டோர் பண்ணி என்ன பயன்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பான். பட் இப்போ மட்டும் இந்த ஸ்கில் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா தேவையில்லாம ரிலீக்ஸை வெடிக்க வைக்க அவசியம் இல்ல, சோ அந்த எஃப்ராங்க் டூம் ரீஸ்டோர் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணி தரையில கைய வச்சு ரீஸ்டோர் டூம்னு சொல்றான். அடுத்த செகண்டே உடஞ்சு விழுந்துகிட்டு இருந்த பாறை எல்லாம் பாதையா மாற ஆரம்பிக்குது. ஐரின் ஜஹாயோ ரெண்டு பேத்துக்குமே சந்தோஷம், இப்படியே போச்சுன்னா நம்மளால வெளியே போய் சேர்ந்துட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஜஹாயோ கிட்ட கான்ட்ராக்ட்ல இருந்தது படிதான், உன்னோட சேஃப்டி உன்னோட வாழ்வாதாரம் அது எல்லாத்துக்கும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பேன், சோ நீ கவலைப்பட்டிருக்கவே தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்லயுமா நீ அதை காப்பாத்துவ அப்படின்னு அவன் கேட்க, நீங்க ரெண்டு பேரும் என்னை நம்பினா மட்டும் போதும், இந்த வாட்டி என்னோட சர்வன்ஸ என்னோட கண்ணு முன்னாடி சாக நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதை கேட்ட அவங்க இந்த வாட்டியா அப்படின்னு சொல்லி புரியாம பாக்காங்க. அப்படியே டூமுக்கு வெளியே பார்த்தா நம்ம ஹீரோஸோட டெட் பாடி எங்கேயாச்சும் கிடக்குதான்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அமெரிக்கன் சிஏஏ டீமோட ஹெட் குவார்டர்ஸ்ல ஒருத்தன் இருக்கிறவங்கள பார்த்து இன்னும் அவங்கள கண்டுபிடிக்கல, அவங்க எல்லாரும் ரிலீக்ஸை யூஸ் பண்றவங்க, சோ சர்ச்சிங் ஆர்டிஃபேக்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்கள தேடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஆல்ரெடி அதை பயன்படுத்த தான் செய்யறாங்க சார், ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். அதை கேட்டவன் இப்ப நான் என்ன போயிட்டு ஜெனரல் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பல ஒருத்தர் ஸ்பீடா ஓடியாந்து இவங்கிட்ட, சார் புதுசா ஒரு பேத் அந்த டூமுக்குள்ள கண்டுபிடிச்சிருக்காங்க, அது பக்கத்துல இருக்கிற வில்லேஜோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டவனும் டக்குன்னு இதை கீரா கிட்ட ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் கீரா இருக்கிற ரூமுக்கு போறான். பட் அங்க இருக்கிற சோல்ஜர் மேடம் பிஸியா இருக்காங்க, சோ உங்களால உள்ள போக முடியாது, எந்த ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் சொல்லிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அவனும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிருந்தான். உள்ள பார்த்தா அந்த கீன் ரிச்சர்ட்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் வீடியோ கால்ல இருக்கிறான். இது ஏதாச்சும் பிராங்க் வீடியோ கால்
என் முன்னாடி ஒரு குழந்தை உட்கார்ந்துகிட்டு இருக்கு. உன்னோட பேரண்ட்ஸ் இந்த இடத்துல தான் இருக்காங்களா பாப்பா அப்படின்னு முன்னாடி இருக்கிற குழந்தை கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப காவலுக்கு நின்னுகிட்டு இருந்த சோல்ஜர் லேடி கதவை திறந்து உள்ள வராங்க. அவங்க ரிச்சர்ட பார்த்து அதுதான் ஜெனரல் கீரா அப்படின்னு சொன்னதும் என்னம்மா சொல்ற அப்படின்னு புரியாம பாக்கா.